கூட்டத்துக்கு பிறகு எங்களுடைய வேட்புமனு கொடுக்கப்பட்டிருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நகர்வாக பரப்புரை தொடங்க இருக்கிறோம். குறிப்பாக தேர்தல் ஆணையம் எங்களுக்கான சின்ன பிரச்சனை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஒரு சின்னத்தை ஒரு சின்னமாக நாம் தமிழர் கட்சி கேட்க அதை இன்னொருத்தருக்கு கொடுப்பதுமா இருந்துட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்த அடக்குமுறையும் வளர்ந்து வரக்கூடிய எளிய மக்களின் ஒரு அரசியல் புரட்சியை கொண்டு போகக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் மீது தொடர்ந்து ஆளும் கட்சியினர் திணித்து கொண்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது என்ஐஏ ரைடு அப்படின்னு வந்து ஏற்கனவே இருந்து 7 விழுக்காடு வாக்கு 6.7 விழுக்காடு வாக்கு தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சியாக இருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை பிடுங்கி ஏதோ லெட்டர்பேடு கட்சி ஊர் பேரே அடையாளமே தெரியாத கட்சிகளுக்கு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து சின்னத்துக்கு நாங்கள் இன்றைய தினம் வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக எல்லா தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களும் தனக்கான சின்னத்தை கையில் வச்சுக்கிட்டு வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி பெரிய நெருக்கடியை கொடுத்து மக்களை சந்திக்க முடியாத அளவிற்கு ஒரு துண்டறிக்கை சோரட்டி கூட அடித்து எங்களால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கப்பட்டிருக்கு. நாளைய தினம் எங்களுக்கான சின்னம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதை உறுதியை நம்பி இருக்கோம். அது வழங்கும் பட்சத்தில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். ஒன்று தான் நான் மக்களுக்கு இதன் மூலமாக சொல்ல விரும்புறது, ஒரு ஆளும் சக்திகள் ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு எளிய மக்களை எந்த அளவுக்கு சாகடிக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒடுக்குறாங்க, எந்த அளவுக்கு உரிமையை பறிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் தான் இது. இது வரைக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காத தமிழ்நாட்டில் 31 லட்சம் வாக்குகளை வாங்கி 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறாமையின் காரணமாக, ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுத்தாதான் இங்கே அரசியல் அப்படிங்கிற ஒரு நிலையை உடைச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்றதுனால இவங்களை தூக்கி தூர எறியணும். இன்னொன்று, இது திராவிட அரசியல், இது இந்திய தேசிய அரசியல்னு நம்மகிட்ட திணிச்சுக்கிட்டு இருந்ததை தடுத்து நிறுத்தி இது தமிழ் தேசிய அரசியல், தமிழர் நலனுக்கான அரசியல், நிலத்துக்கான அரசியல், நலனுக்கான அரசியல் நம்ம சொல்லிட்டு இருக்கிறத உடைக்கணுன்றதுக்காக திமுகவும் பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்துல கூட்டு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை நாம் தமிழர் கட்சி கொடுத்த போதிலும் கூட நாம் தமிழர் கட்சி எல்லா இடங்களிலும் எங்களை வந்து எண்ணத்தையே சின்னமாக வைத்து நாங்கள் எல்லா இடங்களையும் பரப்புரை செய்து கொண்டிருக்கோம். அதன் மூலமாக இன்னைக்கு வேட்புமனு சிறப்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா ஆண்டாண்டு காலமா நீங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியா இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை தீர்ந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் இது வரைக்கும் இருக்கு. குறிப்பா வேலைவாய்ப்பு பிரச்சனை, விவசாயத்துக்கு தண்ணீர் வராத பிரச்சனை, நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை வேண்டுமென்றே மூடி வச்சிருக்காங்க. இப்போ பாபநாசத்துல ஒரு சர்க்கரை ஆலையை சாராய ஆலையை மாற்றி வச்சிருக்கிறது பேர் தான் திராவிட மாடல். அதுவும் 1500 கோடி சொத்து உள்ள ஒரு சர்க்கரை ஆலையை வெறும் 87 கோடி ரூபாய் கொடுத்து அம்மையார் கனிமொழி அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த மக்களை இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 480 நாட்களுக்கு மேல போராடிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மணல்மேட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலை, பஞ்சு ஆலை, காகித ஆலை, இது போன்ற நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையில் மூடப்பட்டிருக்கு. ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சபரீசன் அவர்களுக்கு டைல்ஸ் கம்பெனி நடத்துவதற்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இது போன்ற வளத்தை சீர்கெடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தண்ணி தரமாட்டோம், காவிரியில ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டோம் சொன்ன காங்கிரஸுக்கு 10 இடத்தை ஒதுக்கி இருக்காங்க. அதே காங்கிரஸ் அந்த விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்தை இந்த மண்ணு கொண்டு வந்த காங்கிரஸ் மயிலாடுதுறையில நிக்குது. அதை திருப்பி அடிக்க வேண்டியது எங்களுடைய கடமைங்கிறதுனாலே இந்த இடத்துல உறுதியா நாங்க நிக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கு. கதிராமங்கல ONGC போராட்டம், பழையபாளையத்தினுடைய ONGC நிறுவனம், இது போன்று பல்வேறு வகையான படிச்சுட்டு ஒரு பிள்ளை வெளில வர்றான், கடன் வாங்கி படிக்கிறான், குழுல லோன் எடுத்து படிக்கிறான், வெளில வர்றான், எங்க வேலை இருக்கு? இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சிருக்கா? பெண்களுக்கான சம பங்கீடு பேசாத இவர்கள்லாம் பெண்ணியத்தை குறித்து பேசுறாங்க. தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாவில இல்ல, இந்த தெற்காசிய நாடுகளிலேயே பெண்களுக்கு சம உரிமை கொடுத்த ஒரு கட்சியாக இது வரைக்கும் இல்லை. 50 விழுக்காடு கொடுத்து 20க்கு 20 என்ற அடிப்படையில் தான் காளியம்மாளா ஏன்னு இந்த பகுதியில் நிறுத்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து நாம் தமிழர் கட்சி பரப்புரையில மேற்கொள்ளுது. நாங்கள் வந்தா இந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்வோன்ற ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வச்சுதான் இதை முன்னெடுக்கிறோம். 15 நாளோ 20 நாளுக்கு முன்னாடிதான் அண்ணன் கெஜ்ரிவால் அவர்களுக்கு விளக்கமாறு சின்னம் கொடுக்கப்பட்டது. அதை வைத்து அவர் வெற்றி பெறலையா? மக்கள் மத்தியில சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிற விதம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்க எண்ணம் எப்படி இருக்கு, இவங்க வந்தா எந்தெந்த வேலையை செய்வாங்க, இவங்க யாருக்கானவர்கள் அப்படின்னு சிந்திக்க வைக்கிறது தான் முதல் வேலை. அதைத்தான் செய்யறோம். இந்த 50 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலமா ஒரு சின்னத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் அந்த சின்னத்தின் மீதே ஒரு மோகத்தை உருவாக்கி அதன் மீதே வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல. நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது இந்த சின்னமே இருக்காது. எண் வரிசை தான். வளர்ந்த நாடுகள்ல எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் உதாரணம் காட்டுறாங்க. அமெரிக்காவை பாருங்கள், ஜப்பானை பாருங்கள், ரஷ்யாவை பாருங்கள்ன்றாங்க. அங்க இருக்கிற மாதிரியான வாக்கெடுப்பு முறைகள் இங்க நேர்மையா நடத்தப்படுதா? இது டிஜிட்டல் இந்தியா சொல்றோம். ஓட்டு பெட்டி எதுக்கு நீங்க கண்டுபிடிச்சிங்க? வாக்காளர் பெட்டி, அந்த பெட்டி எதுக்கு கண்டுபிடிச்சிங்க? சீக்கிரமா விரைவா எண்ணி சொல்றதுக்கு தானே. அது எதுக்கு 44 நாள் பூட்டி வைக்கிறீங்க? யார் ஒருவர்ட்டையும் கேள்வி இல்லை. இந்த பெட்டியை தூக்கி போட்டுட்டு இந்த எங்கெல்லாம் ஊழல் லஞ்சம் பெரிய இருக்கு அவங்கதான் இந்த வாக்காளர் பெட்டியை வச்சு வாக்கு நம்ம தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இன்னும் பல வளர்ந்த நாடுகளை பார்த்தீங்கன்னா இன்னும் ஓட்டு தாழ்முறை தான் இருக்கு. 44 நாள் கழிச்சு என்றதுக்கு எதுக்கு டிஜிட்டல்னு நான் கேட்கிறேன்.